எனவே நீதியமைச்சர் ஹர்ஷன ராஜகரன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. அரச நிதியை மோசடி செய்தோரின் வீடுகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணைகள் வரும் என்பதான ஒரு எச்சரிக்கையினை இவ்வாறு நேற்றைய தினம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அது தொடர்பான தகவலை தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது வீடுகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணை வரும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் இது குறித்தான செய்தினை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது. அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களின் வீடுகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணை வரும். நாம் சட்டத்தின் பிரகாரமே செயற்படுவோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவருடைய கருத்தில் என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டன என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். நேற்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் இடம்பெற்றிருந்தது. அதில் முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அமைச்சரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பணிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என்றும் கடந்த கால அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்கள் ஓரிரு வாரங்களில் முடிவடைந்ததை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஓரிரு வாரங்களில் மறக்கப்படும் என்று சிந்தனையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவ்வாறு நடக்காது. தூய்மை என்ற திட்டத்துக்குள் சுற்றுச்சூழல் தூய்மை பிரதான பங்கு வகிக்கிறது. மனிதர்களின் எண்ணங்கள் மற்றும் செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்படுத்துவதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான நோக்கம். வீதி சட்டங்களை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உண்டு. வீதியில் போலீசார் இல்லாவிடின் வீதி சட்டங்களை பலர் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆகவே சட்டத்தால் மாத்திரம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சிந்தனைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி ஒட்டுமொத்த மக்களையும் நெருக்கடிக்குள்ளாக்கியவர்கள் இன்று அரசாங்கம் என்ன செய்கிறது? ஊழலுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்புகின்றனர். கலக்கமடைய வேண்டாம். உங்கள் வீடுகளுக்கு நீதிமன்றத்தின் அழைப்பாணைகள் வரும். அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படும் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியதோடு கடந்த காலங்களைப் போன்று அமைச்சுக்களை விஸ்தரிக்கவில்லை, உறவினர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கவில்லை, அரச திட்டங்களில் எமது பேர் பலைகளை பொறிக்கவில்லை, பொறுப்புடன் செயற்படுகிறோம், பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறோம். சட்டத்தின் முன் அனைவரும் தற்போது சமமாக மதிக்கப்படுகிறார்கள். 3/2 பெரும்பான்மை உள்ளது என்ற காரணத்தால் தன்னிச்சையாக செயற்படுவதில்லை. சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. எவ்வளவு காலமும் அரசு ஆதரவுடன் வைத்தியசாலையில் இருந்த துமிந்த சில்வா தற்போது சிறையில் உள்ளார். அலோசியஸிடமிருந்து மதுவரை அறவிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் பலருக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனால் தான் ஊழல்வாதிகள் இன்று கலக்கமடைந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு